ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான தலைப்போடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியும் திரு அவையும் இணைந்து கிடக்கிற ஒரு அற்புதமான ஆசிர்வாதங்கள். இந்த ஆசிர்வாத தளத்திலே தான் கடவுள் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த திரு அவைக்குள்ளே பல காரியங்கள், நம்ம பேசக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதிலே வழிபாடு என்று வருகிற பொழுது, இந்த வழிபாட்டு தளத்திலே கூட பல காரியங்கள் இருந்தாலும், இந்த வழிபாட்டினுடைய மையத்தை நாம பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். வழிபாட்டினுடைய ஒரு மையமாக இருக்கக்கூடியது திருப்பலி. அதனாலதான் நம்முடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, துக்கம் எல்லா நேரத்திலும் இந்த திருப்பலியானது நம்முடைய வாழ்வில் இணைந்திருக்கிறது. இந்த திருப்பலியிலே தான் பல காரியங்கள் செய்யப்பட வேண்டியது, செய்யப்படக்கூடாதது, இதையெல்லாம் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். வழிபாட்டு முறைமைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியையும் இந்த திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்களையும் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இதற்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் தெரியாத விஷயங்கள் இந்த திருப்பலியை பற்றி நமக்கு தெரிய வருகிறது என்று உங்களுடைய நல்ல ஒரு மதிப்பீட்டை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த இறை செய்தி, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஃபாதர் ஆல்பர்ட் ட்ரிச்சி அஃபிஷியல் என்கிற இந்த யூடியூப் சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற சேனலில் இதை எடுத்து போட மாட்டாங்க, போட முடியாது. இது என்ன எங்களுடைய பிரத்யேகமான ஒரு ப்ரோக்ராம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, மற்றவர்களுக்கு இதை அறியத்தர வேண்டும். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நற்செய்தி பணியாக அல்லது திரு அவைக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்க முடியும். அவர்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு குடும்பத்தை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அந்த குழந்தைகள் எவ்வளவு இந்த திருப்பலியை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சிறு பிள்ளைகள் தான். அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கரெக்டாக சொன்னாங்க. இன்னைக்கு திடீர்னு நம்மளுடைய கிறிஸ்தவ பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு பூசைக்கு நீ தயார் செய், பூசைக்கு எடுத்து வைப்பா அப்படின்னு சொன்னா அவர்களால் இதை எடுத்து வைக்க முடியுமா? பூசைக்கு தயார் பண்ணணும், என்ன செய்யணும்? பீடம் இருக்கும், பீடத்தில் அந்த திருப்பலிக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் அதை எடுத்து கரெக்டாக வைப்பார்களா? அப்ப கிண்ணத்தை, ரச கிண்ணத்தை எப்படி வடிவமாக எடுத்து வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஏன் இதை செய்கிறோம் என்று பிள்ளைகளுக்கு தெரியுமா? அதனுடைய பெயர் இருக்கிறது, இந்த ஒவ்வொரு பொருளுக்குமான பெயர் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு தெரியுமா? இதெல்லாம் நம்ம கேட்கும் போதுதான், இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் யோசிக்கல. இது என்ன தெரிஞ்சு, இது ஃபாதருக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டு போய் கொண்டே இருக்கிறோம். இதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு காலத்தினுடைய கட்டாயமா இருக்கிறது. ஆகவே தான் பல தரவுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இப்போ ஒரு குரு இப்படி செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இப்படி செய்து விட்டாரா என்றெல்லாம் பல பேச்சுக்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ அதில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு காரியத்தை சிந்திக்கிறோம். இந்த தலைப்பு இப்படித்தான் நம்ம கொடுத்துருக்குறோம். குரு இப்படி செய்யக்கூடாதா, எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம், ஃபாதர் ஒருவேளை தவறாக செய்தாங்கன்னா நீங்கள் மெதுவாக போய் அவங்களுக்கு அறிவுறுத்தலாம். இப்படி செய்யக்கூடாது நீங்கள் எழுதியிருக்கு ஃபாதர், இதை நம்ம செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒரு தாழ்ச்சியோட அவங்கள போய் நம்ம போய் கமாண்ட் பண்ணுறதில்ல, அவங்கள போய் நம்ம போய் நெருக்குதல் கொடுக்கறதில்ல, அல்லது ஒரு பெரிய பழிபாவத்தை அவர்கள் மீது வைப்பதல்ல. ஒருவேளை அவர்கள் அறியாமல் இருக்கலாம், அல்லது இது அவர்கள் தெரிந்து மறந்து போயிருக்கலாம். ஏன்னா எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம். அதனால தான் நாங்கள் அவர்களை நீங்கள் அணுகும்போது ரொம்பவும் ஒரு மதிப்போடும், குருக்களை ஒரு கண்ணியத்தோடையும் இந்த காரியத்திலே அணுக வேண்டும். இப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம கூட்டு பணிய திருப்பணியாளர்கள் இருப்பாங்க. அதாவது மெயின் செலிப்ரண்ட் இருப்பார், நம்மளுடைய துணை செலிப்ரண்ட் நிற்பாங்க. அப்போது இந்த கூட்டு திருப்பலியாளர்னு சொல்லுவாங்க. திருப்பலியில் முதன்மையாக செய்யக்கூடிய குரு, அப்புறம் அவரோட சேர்ந்து பலி ஒப்பு கொடுக்கக்கூடிய குருக்கள், கூட்டு திருப்பலியாளர்கள். இப்போ இந்த கூட்டு திருப்பலியாளர்கள் எண்ணிக்கை 206 என்ன சொல்லுது, இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோமன் மிஸ்ஸல் என்ன சொல்லுதுன்னா, திருப்பலி தொடங்கிய பிறகு தாமதமாக வரும் எந்த அருள் பணியாளரும் கூட்டு திருப்பலியாளராக அதில் கலந்து கொள்ளக்கூடாது. இதில் நடுவில் நம்ம சேருவது, தாமதமாக வந்த உடனே அதில் போய் சேர்ந்து கொள்வது இருக்கக்கூடாது. ஒரு முறை நான் ஒரு இடத்துல பூசையில் ஃபாதர் பூசை ஆரம்பிச்சு போயிட்டே இருக்குது. இந்த பாவ அறிக்கை, அந்த பாவத்திற்கு மனம் வருந்துதல், அந்த செயல்கள் எல்லாம் முடிந்த பிறகு இன்னொரு ஃபாதர் உள்ள வராரு.
அவர் தான் மெயின் செலிப்ரண்ட்டாக இருக்கணும்னு இவர் விரும்புகிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட பூசையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் அலௌடு கிடையாது. நீங்கள் லேட்டாக வந்தாலே அலௌடு கிடையாதுன்னும் போது பூசையவே இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம போகிறதுங்கிறது வந்து அலௌடு கிடையாது. அதனால இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வழிபாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதன்மையான இடம். ஒரு சில நேரத்தில் ஃபாதர்ஸ் வருவாங்க, வந்துட்டு நின்றுட்டு இப்போ பாதியில் போயிடுறாங்க. ஒருவேளை அவசரமாக இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க 7 பூசை 8 பூசை. அப்போ அவங்க என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு வரலன்னாலும் பிரச்சனை ஆகிடும். அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களை நம்ம புரிந்து கொள்கிறோம், அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிறோம். அதர்வைஸ் மற்ற காரணங்கள் இல்லாத பொழுது குருக்கள் அப்படி செல்வதை தவிர்க்க வேண்டும். சிறப்பாக 206வது எண் என்ன சொல்லுதுன்னா, திருப்பலி தொடங்கிய பிறகு தாமதமாக வந்தாக நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பலியில் இணையக்கூடாது. அந்த திருப்பலியில போய் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது, கூட்டு திருப்பலியாளராக இணையக்கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பாருங்க, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நிறைய காரியம் இதுல நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறார். இதுல ஒரு சில குறைகளை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதாவது அப்பம் பிடுதல் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, பூசை வச்சுட்டே இருப்பாங்க. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து அப்படி சொல்லி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது அப்படின்னு வரும். இந்த வார்த்தைகள் அப்படிதான் வரும். அதை பிட்டு அப்படின்னு சொல்லும் போது சில குருக்கள் என்ன செஞ்சிருவாங்க, உடைச்சிருவாங்க. ஒரு சில பேர் ரெண்டா உடைச்சி இப்படி 2 அப்பமா காட்டுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் பார்த்தேன் உடைச்சு உடைக்காம அப்படி மெதுவாக லைட்டாக அப்படி உடைச்சிக்கிட்டாரு. இதெல்லாம் நாங்கள் பூசையில் ஒரு சில குருக்கள் செய்கிறத நாங்கள் பார்ப்போம். அப்படி உடைக்கலாமா, அப்பத்தை அப்படி பிடலாமா, அந்த நேரம் அதை பிட்டு, அந்த வார்த்தை வருதே அதனால பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி கொடுத்தார்கள். இதற்கு வந்து நம்மளுடைய நம்ம ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் 83வது எண்ணிக்கையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சிப்பு வார்த்தைகளின் போது அப்பத்தை பிடுவது மிகவும் பொருத்தமற்ற செயல் ஆகும். அப்போ செய்யவே கூடாது. அதனால ஒரு ஃபாதர் அப்படி செய்கிறாருன்னா நீங்க இதை கோட் பண்ணி சொல்லலாம். அந்த புஸ்தகத்துல 83வது எண் தொடக்கத்திலேயே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஆரம்ப பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுல 83வது எண்ணில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இது திரு அவையின் மரபுக்கும் முரணானது ஆகும். முரணானது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க கொடுக்குறாங்க. எனவே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி அப்படின்னு அந்த ஒரு இது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது சொன்ன பிறகுதான் 3 முறை சொல்லுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 முறை நம்ம சொல்லி முடிப்போம். அதுக்கு பிறகுதான் என்ன மன்றாட்டு பகுதியை சொல்லும் போதுதான் அப்பம் பிடுதல் நடைபெற வேண்டும். ரொம்ப கிளியரா அவங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதற்கு இடையில அது துவக்கத்துல முன்னாடி பின்னாடி அதை உடைக்கிறது, அதை பிடுறது என்பது ஒரு லிட்டர்ஜிக்கலி நாட் ஓகே. இட்ஸ் ராங். நாட் ஓகேன்னு கூட சொல்லக்கூடாது, இட் இஸ் அ ராங். அதனால அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவேளை யாராவது ஃபாதர்ஸ் தெரியாம செய்துட்டு இருந்தாங்க, ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி செய்தாங்கன்னா அதுக்கு நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துதல் நல்லது. அடுத்ததாக எண்ணிக்கை 84ல நம்ம ஒரு செய்தி பார்க்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி என்று கூறி அருள் பணியாளர் திரு அப்பத்தை உயர்த்தி காட்டும் போது அதை திருமேனி தட்டின் மீது அல்லது திரு ரத்த கிண்ணத்தின் மீது பிடித்து கொள்ள வேண்டும். இது ஒரு சில குருக்கள் நாம் செய்யும் போது எப்படி பார்த்துருக்கிறேன்னா, அந்த வெறும் அப்பத்தை மட்டும் எடுத்து இதோ இறைவனின் செம்மறி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அந்த அப்பத்தை மட்டும் தூக்கி காட்டுவாங்க. அது நாட் அலவுட். அவங்க என்ன சொல்றாங்க, 84வது எண் என்ன சொல்லுது பாருங்க. இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை போக்குகிறவர், இப்படி விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர் என்று சொல்லுகிற அந்த பகுதி உயர்த்தி காட்டும் போது அதை திருமேனி தட்டின் மீது அல்லது அந்த பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, ஒரு தட்டு ஒன்று இருக்கும், அதை வச்சு சொல்லணும். இல்லாட்டினா திரு கிண்ணத்தின் மீது பிடித்து கொள்ள வேண்டும். அந்த ரச கிண்ணத்தை எடுத்து வச்சு அதுக்கு மேல வச்சு தான் அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாடம். அடுத்ததாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அன்புக்குரியவர்களே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் நிறைய காரியங்கள் இருக்கிறதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வழிபாட்டில் இருக்கக்கூடிய சில ஒரு முறைகள். அந்த முறைகளை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது
அப்படிங்கிறது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறார். இந்த திருவிருந்தை வந்து நம்ம உண்ண தயாரிப்பு இறைவேண்டல் செய்கிறோம். அதில் ஒரு விஷயத்தை பாருங்க, கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக என்னும் மன்றாட்டை அமைதியான குரலில் அருள்பணியாளர் சொல்ல வேண்டும். இதை உறக்க சொல்லும்போது மக்கள் ஆமேன் என பதில் உரைக்கின்றனர். இது தேவையற்றது. அப்போ அதை மெதுவா சொல்லிட்டு அருள்பணியாளரின் தயாரிப்பு வேண்டல் மட்டுமே அது என்று சொல்லப்படுகிறது. இதை வந்து நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அடையாளங்களை இருந்து நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் அன்பு பிள்ளைகளே, எது வந்து செய்வது எது செய்யக்கூடாது என்பதை குறித்து நமக்கு இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரோமன் மிஸ்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொது வழிகாட்டுதல் நூல் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். பல விஷயத்துல இதை வந்து அது வந்து சொல்லி கொண்டிருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதை வந்து நம்ம உணர்ந்து செயல்படணும் வேண்டும் என்று திருஅவை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இதில் இன்னொரு நற்கருணை உட்கொள்ளுதலை பற்றி ஒரு கருத்தை நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. இறை மக்கள் நற்கருணை அருந்தி முடிக்கும் வரை அருட்பணியாளர் நற்கருணை உட்கொள்ள காத்திருக்க கூடாது. அதனாலதான் முதல்ல நற்கருணைய அருட்பணியாளர் எடுத்துக்கொள்கிறார். அதற்கு பிறகு நற்கருணையானது மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. திருப்பணியாளர் நற்கருணை உட்கொண்ட பின் மக்கள் பங்கு கொள்வது பெரிதும் விரும்பத்தக்கது. மேலும் மக்கள் தங்கள் பங்கேற்கும் திருப்பலியில் அர்ச்சிப்பு செய்யப்பட்ட நற்கருணையை உட்கொள்வதே மிகவும் பொருத்தமானது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். என்னன்னா, ஒரு சில ஆலயங்கள்ல பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சு உள்ளுக்குள்ள லோட் பண்ணி வச்சிருவாங்க. அது என்னமோ ஸ்டோரேஜ் பாயிண்ட் மாதிரியும் அதில் கொண்டு போய் வச்சுட்டா நமக்கு சேஃப்டி. நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம், ஒருவேளை நற்கருணை பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சில ஆலயத்துல அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும். அப்படி நடக்கிற இடங்கள்ல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த நற்கருணை பேழை என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கிற ஒரு பேழை. அது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கிடையாது. அதனால இத்தாத்தம்பரிய டின்னெல்லாம் கொண்டுட்டு போய் நம்ம போய் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ளுக்குள்ள வைத்து எடுப்பது என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அது சூழலுக்கு ஏற்றபடி அது செயல்படுத்தப்பட வேண்டும். சில ஆலயத்தில் பெரிய ஆலயங்களாக இருக்கும். இப்போ வேளாங்கண்ணி மாதிரி, இப்போ எங்களுடைய பசிலிக்கா சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னாக்க புதன்கிழமை பெரிய கூட்டம் வரும், ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம், 5-6 பூசைகள் இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் அது ஒரு வகையில் தேவை என்கிற ஒரு சூழலுக்குள் இருப்பதனால அதை நாங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனீங்கன்னாக்க அது ஒரு பெரிய கண்டெய்னரில் தான் அவங்க வச்சு எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அங்கே போய் நம்ம இதை சொல்ல முடியாது. முடிந்தவரை நம்ம என்ன செய்யணும்னா, அந்தந்த பூசையில் வைக்கப்படுகிற ஓஸ்தி நற்கருணையைத்தான், அந்தந்த பூசையில் அர்ச்சிக்கப்படுகிற நற்கருணையைத்தான் அந்த மக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். இதை நம்மளுடைய எண் வந்து 85 இதை மிக தெளிவாக சொல்லுகிறது. திருப்பணியாளர் நற்கருணை உட்கொண்ட பின் மக்கள் பங்கு கொள்வது பெரிதும் விரும்பத்தக்கது. மேலும் மக்கள் தாங்கள் பங்கேற்கும் திருப்பலியில் அர்ச்சிப்பு செய்யப்பட்ட நற்கருணையை உட்கொள்வதே மிகவும் பொருத்தமானது. அந்த அந்த இதுல நற்கருணையை வச்சு ஆசீர்வதித்து அதை கொடுக்கணும் மக்களுக்கு. அதுதான் சிறப்பு, அதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இதுல வந்து இது கட்டாயம் இப்படிதான் நடக்கணும் என்று சொல்லல, இது பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதையும் நம்ம கருத்தில் கொண்டு கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்ஹாப்ஸ் எங்கேயாவது நடக்குதான்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு அப்படி நடந்ததுன்னா கொஞ்சம் நீங்க தெரியாத குருக்களுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம். நீங்களும் ஏன் அவர் இப்படி செய்யறாரு, ஏன் இவர் இப்படி செய்யல, அவர் செய்யும் போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நீங்களும் தவறாய் சொல்லிவிடக்கூடாது. இதுதான் நம்மளுடைய வழிபாட்டினுடைய முறைமை. இதை உணர்ந்து நீங்கள் உங்களையே சரி செய்து கொண்டு கடவுளுடைய மாட்சிக்குரிய ஆலயங்களாக, அவருடைய மாட்சிக்குரிய பிள்ளைகளாக நாம் செயல்பட ஆண்டவருடைய கிருபை என்னாலும் நம்மை தொடர்ந்து பாதுகாக்க, இறை வல்லமையோடு நீங்கள் பயணிக்க ஆண்டவருடைய கரம் பிடித்து நாமும் பயணிப்போம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.